என்ன ஷாருனு உன் லைஃப் எப்படி போகுது? எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஜாலி தானே. என்ன ஜாலி? எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எத்தனை வயசு உனக்கு? அந்த கஷ்டம் 28 ஆகுதுங்க. 28ஆ? ஆமா 28. 28. என்ன விட 3 வருஷம் பெரிய பையன். சூப்பர் வெரி. 4 வருஷம் பெரிய பையன். கல்யாணம் பண்ணலையா? இல்லங்கண்ணா. ஏன்? ஏன்? ஐடியாவும் இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லைங்க. லவ் பண்ணியா? லவ் பண்ணேன். ஆமா. எப்போ? லவ் பண்ணேன். ஒரு 2 to 3 years பிஃபோர் இருக்கும். ஏன் அதுக்கு 3 வருஷம் சிங்கிளா தான் இருக்கியா? ஆமாண்ணா, எனக்கு வேணாம். ஏன்? அவங்க வந்தா அவங்க, இல்லைன்னா எனக்கு வேற யாருமே வேணாம். வந்தா அவங்களா வேற யாராவது காதலிச்சிட்டு இருப்பாங்க, எப்படி வருவாங்க? பைத்தியமா நீ? 3 வருஷம் நீ சும்மா இருப்பாங்க. காதலிச்சு சந்தோஷமா இருக்கணும். நான் ஜாலியா கேம் விளையாடி எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுட்டு. ஓ, நீ ஒரு செடி ஒரு ஃப்ளவரா அந்த மாதிரி பையனா? ஆமாண்ணா, அப்போ ரொம்ப பிடிக்கும். நான் ஒரே ஒரு காதலா லைஃப்ல? எங்க சொல்லு பாக்கலாம், எங்க பார்த்த? யாரை பார்த்தாலும் அவங்க ஞாபகம் தான் வரும், அவங்க தாட் தான் வரும். கேடிவி ரொம்ப பாப்பியா? கேடிவி கேடிவி ரொம்ப பிடிக்குமா? விஜய் டிவியா? கேடிவி கேடிவி கேடிவி. நாடகம் பாப்பியா? மெட்டிஒலி மெட்டிஒலி பாப்பியா? பார்க்க மாட்டேன். மெட்டிஒலி பாப்பியா? பாப்பியா பாட்டியா? மெட்டிஒலி சின்ன பையனா இருக்கும்போது பார்த்திருக்கேன். ஓகே ஓகே. சின்ன பிடிச்ச படம் இது? எனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப பிடிச்ச மூவி வந்து சொல்லு. பிடிச்ச படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் மோஸ்டா ரொம்ப பிடிச்ச படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச படம் இது கேஜிஎஃப். கேஜிஎஃப் அண்ட் பாகுபலி. ரொமான்டிக் மூவில, ரொமான்ஸ் காதல் படத்துல எது ரொம்ப பிடிக்கும்? ஷாஜஹான் பழைய கால படத்துல. ஷாஜகான். உண்மையுள்ள காதலுக்கு இவன் நன்மை செய்ய பிறந்தவன், 2 உள்ளங்களே சேர்த்து வைக்க. அவன் லவ்வர் வேற ஒருத்த கூட ஆடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். கரெக்டா? அந்த பாட்டு தானே? புரியுது. நான் கேட்டேன், அதனாலதான் கேட்டேன். நீ எதை விரும்புறியோ அதே மாதிரி நடக்கும். சீரியஸா யூனிவர்ஸ் அதான் கொஞ்சம் கொடுக்கும். நீ அப்பவே அந்த படத்துல பிடிச்சிருக்க, அதனாலதான் டான்ஸ் ஆடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். இதுக்காக நம்மளுக்கு வந்து படிக்கிற வயசுல லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு ஏதோ கையில வந்து கோட் போடுறது, இதெல்லாம் ரோடு போடுறது, ரோடு மேல தலைய வைக்கிறது, அதானே? அந்த மாதிரி எதுவும் இருக்க கூடாது. லைஃப்ல நிறைய இருக்கு. அம்மா இருக்காங்க. அப்பா என்ன பண்றாரு? அப்பா வந்து கண்டக்டரா இருக்காங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்க. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா வந்து என் பர்த்டே அன்னைக்கு இறந்துட்டாங்க. சரி, இப்ப என்னதான் பண்ற? எப்படிதான் நீ வந்து ஏர்ன் பண்ணி சாப்பிடுற? கொஞ்சம் சொல்றதுக்கு அவமானமா தான் இருக்கு. எங்க அப்பா சம்பாதிச்சு அவருக்கு வர பென்ஷன் காசுல தானே நான் வந்து எங்க அப்பா எனக்கு சோறு போட்டு பாத்துக்கிறாரு. எனக்கு புரியல. 28 வயசாயிடுச்சு, நீ எதுவுமே ட்ரை பண்ணலையாடா தங்கமே? ஏதாவது பண்ணணும்டா. ஆனா ஃபுல்லா கேம் விளையாட்டு நான் இப்படியே இருந்துடுறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏய் பைத்தியம் பைத்தியம். இன்னமும் நான் யாரையும் இழக்க கூடாது. யூடியூப்ல ஏதாவது ரெவன்யூ எடுத்திருக்கேன்? அது வரைக்கும் 70,000 எடுத்திருக்கேன் நான் 4 இயர்ஸா. அதுவே போதும். அதெல்லாம் வேணாம். நான் ரெவன்யூலாம் எனக்கு எப்படி போதும். ஏதோ 500 ரூபாய் 1000 ரூபாய் நெட் ரீசார்ஜ், சாப்பாடு வீட்டுல அப்பா கொடுக்குறாங்க, அதுவே வந்து. பைத்தியமாடா நீ. ஏன் நீ லைவ் போடுறது இல்ல காலைல நைட்டுன்னு? என் ஐபேட் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்கண்ணா. பேட்டரி பர்சன்டேஜ் 70 ஆயிடுச்சு. 2 மணி நேரத்திலேயே அப்படியே ஃபுல்லா சார்ஜ் போட்டே விளையாட வேண்டியதானே? டுவான் போட்டு. அது சார்ஜ் போட்டு விளையாடுனா டிலே ஆகுதுங்கண்ணா. நான் OnePlus கேபிள்ல கனெக்ட் பண்ணி வச்சு விளையாடிட்டு இருக்கேன். போனா நீ ஐபேட் இல்லையா? ஐபேட் தானே இருக்கு. ஐபேட் ப்ரோ M1. ஏன்னா பிசி செட்டப் பயங்கரமா பண்ணிருக்க. எப்படி பிசி அவ்வளவு காசு போட்டு பிசி செட்டப் பண்ண? எனக்கு எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கிறவங்க தானே கொஞ்சம் வெளிநாட்டுல இருக்காங்க. அப்பா வந்து 1.5 lakhs கொடுத்தாங்க. மீதி எல்லாமே வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் என்னுடைய கேம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. என் ஐபேடு, என்னுடைய பப்ஜி அக்கௌண்ட்டு, என் பிசி எல்லாமே யூடியூப் தானேன்னு கொடுத்தது. கேட்டு கேட்டு நானே வாங்கிட்டேன். எனக்கு இது வேணும், ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. அப்படி வந்து எல்லாரும் நான் அப்பத்துல இருந்து பைத்தியமாடா நீ. நீ என்ன பைத்தியமா நீ? அப்படியே ஏதோ மக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பிடிச்சவங்க பண்ண உதவியில அந்த சோர்ஸால நான் ஏதோ ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன்னா. இதுதான் ஸ்டேபிளான நிலைமையாடா? ஏன்டா இப்படி பண்ற? தப்பா இருக்கு. எனக்கு தப்பா இருக்குடா. படிச்சா இல்லையா? படிச்சேன். சிவில் இன்ஜினியர். நீங்களும் சிவில் இன்ஜினியர். பிடிக்கல. நான் அது வெயில்ல போய் நிக்கணும். அது கொஞ்சம்
எனக்கு ரொம்ப பிடிச்சது யாரா சிவில் சொன்னா ஜெயில வெயில போய் நிக்கணும்னு? சிவில் இன்ஜினியர் வெயில்ல போய் இன்ஜினியர். எந்த சிவில் இன்ஜினியர் தான் வெயில்ல போய் நின்னா? ஏன்டா அப்படி பண்ற? எங்க நீ ஊர்லலாம் வந்து கொத்தனாரடா நீங்க வெயில்ல போய் நிக்கிறதுக்கு? சைட் ஒர்க்குக்குலாம் அனுப்புவாங்கண்ணா. ஸோ அது வந்து ம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் எனக்கு அந்த ஃபீல்டு. எங்க அம்மா கிட்ட நான் சிஎஸ்சி கேட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் வேணும், அதில் சேர்ப்பேன். அது ஃபிஃப்த் கோர்ஸ்ன்றதுனால எங்க அம்மா வந்து இல்லை நீ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் மெக்கானிக்கல், செகண்ட் கோர்ஸ் சிவில், அதனால நீ சிவில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு அது அந்த படிப்பு போய் சேர்ந்த உடனே எனக்கு சுத்தமா எனக்கு எதுவுமே பிடிக்கலண்ணா. டேய், சிவில் 36 தான்டா சப்ஜெக்ட்ல உலகத்தோட நம்பர் 1 படிப்பு. பைத்தியம். 36 சப்ஜெக்ட்ல 36 பேப்பருமே அரியர் நான். கொரோனா ஐயோ. பேட்ச்ல தான் எழுதி பாஸ் பண்ணேன். அதுவும் வந்து இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் சொல்லிச்சுங்கண்ணா. சாருன்னு மனசே என்னென்ன சொன்னாலும் சைலண்ட் ஆயிட்டேன். வானமெல்லாம் மேகம் மனசெல்லாம் சவண்டா சாருன்னு. இப்பெல்லாம் ஆனா இதெல்லாம் பரவாயில்லைங்க. நான் உங்க கூட இருக்கேன். எனக்கு அது போதும். டே மக்களையும் நான் பைத்தியம். பத்திரமா பார்த்துப்பேன். எல்லாரையும் நான் பத்திரமா இப்ப பார்த்துப்பேன். எனக்கு நான் எந்த ஒரு உன்னை பாத்துக்க வேண்டியது துளிய இருக்கு. இப்ப நீ மனசு இப்போ மந்த்லி இல்ல அட்லீஸ்ட் உனக்கு ஒரு வேண்டாம். 30 உனக்கு ஒரு 30,000 நான் 40,000 எந்த ரெவன்யூ வர வச்சாதான் ஹேட்டட் எனக்கு கொடுக்க சொந்தம். மாட்டேன். ஐயோ. ஹேட்டட் கொடுக்க மாட்டேன். நெகட்டிவிட்டி கொடுக்க மாட்டேன். நான் எல்லாரையும் வந்து திட்டவும் மாட்டேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். நீ என்னை திட்டி சந்தோஷமா சும்மா இருக்கட்டும். அப்படியே ஜாலியா இருடா வச்சான் அப்படின்ட்டு அப்படியே போயிட வேண்டியதானே. வயசாகிறதுக்குள்ள சம்பாதிச்சு எப்படியாவது மக்களா பார்த்து எனக்கு அவங்களுடைய சூப்பர் சாட்ல அதுல இருந்து வராம யூடியூப் வியூஸ்க்கும் லைக்ஸ்ல இருந்து எனக்கு யூடியூப் காரன் கொடுத்து அதுல நான் மக்களுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணி அது ஒரு செயின் வீடியோ பைத்தியம் பைத்தியம் சொல்லுங்க. பைத்தியம். நிதர்சன வாழ்க்கையில ஏதாவது பேசு பைத்தியம். நிதர்சனமா பிராக்டிக்கல் ஏதாவது வா. என்ன பேசிட்டுக்கிற நீ? பைத்தியமா நீ? மாசத்துக்கு எங்க அப்பாவுக்கு ஒரு 5000 கொடுத்தா போதும்ண்ணா. அது வரைக்கும் இருந்தா போதும். அதுக்கு மேலே இது வேண்டாம். அவ்வளவுதான். அதுவும் எனக்கு காசு நான் ஃபர்ஸ்ட் எனக்கு அது வேண்டவே வேண்டாம். அது அந்த டாபிக்கே எனக்கு இல்லை. உங்க கூட இருந்தாலே அது போதும். ஐயோ, எங்க அவ்வளவுதான். போய் முடிய போதோ. ஏதோ பைத்தியம் பேசுவேன். சாருண்ணே இப்படிலாம் இருக்கக்கூடாது சாருண்ணே. அப்படிதான் நான் 4 வருஷமா இருக்கேன். நான் இப்போ திடீர்னு நீங்களும் கிளம்பி நான் கூட தான் வச்சுக்க மாட்டேன். கிளம்பி வேலைக்கு போடான்னு சொல்ற போறீங்க. ஏதோ இப்பதான் 2 நாளா 4 வருஷம் கனவுண்ணா. எப்படியோ கமெண்ட்க்கு வந்துட்டேன். ஜெயிச்சுட்டு பிடிஎஸ் உள்ள வரேன். நான் 13 கிலோ எடுத்துட்டு எனக்கு யூஎஸ்ல இருக்கிற அண்ணா வந்து ஐபேட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் 2026ல கேட்டிருக்கேன். ட்ரையோக்ஸு உன் வயசு என்ன? 7 உன் வயசுக்கும் நீ பேசுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நான் வந்து டாக்டர் டிஸ்ரெஸ்பெக்ட் அன்னைக்கு நீங்க ஒரு நேம் சொன்னீங்க. சவுத் இந்தியால வந்து இந்தியால நம்ம ரிஜியன்ல உங்களை பிடிக்கும். அப்ராட் மதன் ப்ரோ அடாப்டட் கிட் சரண் வைட்டி. ஐயோ, நீங்க வேற அமைதியா இருங்க. பிளாக் அக்கா எனக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க வேற இவன் சொல்லும் போதுதான் மனசு கஷ்டமா ஆக்சுவலா இருக்குதா இதெல்லாம் வந்து பண்ணுன்னு. லைவ்ல சொல்லவே கூடாது. தனியா சொல்லிக்கலாம் தானே இருந்தேன். பட் இவ்வளோ கஷ்டம் இருக்கிற ஒருத்தன் நான் இப்படி இருக்கேன்றப்போ மற்றவங்களும் லைவ்ல பார்த்து அது அது கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். அதனால என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலி தான் முதல் முக்கியம். அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கண்ணா. என் ஐக்யூ கேட்டின அறிவுக்கு ஏதோ சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க. பிடிக்கலனா வந்து கேவலமா இருக்குது நீ உண்மையாலுமே.